அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ்நாட்டின் மாநில தேசிய மரமான பனைமரத்தை பற்றி இன்று ஒரு சிறிய தகவல். பனைமரமானது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் உள்ள ஒரு பனைமரம் என்பது ஆகும். இந்த பனைமரம் ஓலையை தான் முதலில் எழுத்துக்காக எழுதி படிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஓலை. இந்த பனைமரமானது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டது இந்த பனைமரம். ஆகவே இந்த பனைமரம் பற்றிய விழிப்புணர்வை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாமெல்லாம் இதற்கு முன்பு உள்ள காலங்களில் இந்த பனை ஓலைகள் தான் நம்முடைய வீடுகளை கட்டி வந்தோம். இந்த பனை ஓலையானது மழை பெய்கின்ற காலங்களில் மழை நீர் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மழை நீர் வராமல், மழை தண்ணி வராமல் இது போன்று நமக்கு அருமையாக இருக்கும். வெயில் காலங்களில் குளுமையாகவும் இருக்கும். சுத்தமான சுகாதாரமான ஒரு காற்றும் இருக்கும். இவ்வளவு மனமாகவும் இருக்கும். இந்த பனைமரத்து குடிசை வீட்டில் வாழ்ந்தவர்கள் தான் இன்று கோடீஸ்வரர்களாகவும் உபயர்களாகவும் மிக பெரிய அரசு அதிகாரிகளாகவும் IAS ஆகவும் IPS ஆகவும் மக்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொது இடங்களில் பெரிய அதிகாரிகளாக வாழ்ந்து வருகிறார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க உண்மையாகும். இந்த பனைமரம் என்பது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது என்பது போல இந்த பனை ஓலையில் வாழ்ந்தவர்கள் தான் இன்றைய முக்கியமான பதவிகளிலும் பொறுப்புகளிலும் இருந்து வாழ்ந்து வருகிறார்கள் என்பது ஆகும். ஆகவே இந்த பனைமரத்தை நாம் வளர்ப்போம், பாதுகாப்பாக இருப்போம். பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை நாம் எல்லாம் பயன்படுத்துவோம் என்பதை கொண்டு சீரும் சிறப்புமாக இன்று நாங்கள் இந்த விழிப்புணர்வை வழங்கி வருகிறோம். ஆகவே இன்றைய இளைஞர்கள் நாளைய வரலாறு படைக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இந்த பனைமரம் பற்றிய விழிப்புணர்வை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பனைமரத்தை நம்முடைய தமிழ் மக்கள் அனைவரும் பாருங்கள், சாலை ஓரத்தில் இந்த பனைமரம் மட்டும் உள்ளது.